வணக்கம் தோழர்களே. குட்டி ஸ்டோரியில அண்ணன் விஜய் அவர்கள் சிக்கி சீரழிகிற ஸ்டோரியை தான் பார்க்க போறோம். 1.5 கோடி வருமான வரித்துறை போட்ட அபராதம் செல்லும் என்று நீதிமன்றம் அதிரடியான தீர்ப்பை சொல்லி இருக்கிறது. நடுங்கி போயிருக்கிறார் விஜய். என்ன நடக்குதுங்க தோழர்களே? உங்களுக்கு நல்லா தெரியும், 2015 வாக்குல புலிப்படத்துல பாதி பணத்தை கருப்பு பணமா வாங்கிட்டார். இந்த கருப்பு பணமா வாங்குறது எதுக்கு? இந்த வரி விலக்குல இருந்து தள்ளி தப்பிச்சு ஓடுறதுக்கு தான் இந்த கருப்பு பணமா வாங்குறது. கையில ரொக்கமா பணமா வாங்கிப்பாங்க, அதை மறைச்சிருவாங்க. அப்படிதான் இவர் என்ன பண்ணிருக்கிறாரு, புலிப்படத்துல ஒரு 15 கோடி ரூபாய கையில வாங்கி மறைச்சிட்டாரு. இப்ப 2015 அண்ணன் விஜய் அவர்கள் வீட்டுக்குள்ள ஒரு ரைடு நடக்குது. இத செய்யறது வருமான வரித்துறை. இந்த வருமான வரித்துறையினுடைய இந்த ரைட்ல தான் பல முக்கியமான ஆவணங்கள் வருமான வரித்துறை கைப்பற்றுது. இந்த ஆவணங்களை எல்லாம் சர்ச் பண்ணி பார்க்கும்போது இவர் கட்டின பில்லு, இவர் கட்டின வரி, அதற்கான பில்லெல்லாம் வச்சுட்டு இவருடைய எடுக்கப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் இதை ரெண்டையும் செக் பண்ணி பாக்குறாங்க. பார்க்கும்போதுதான் இவர் வரி ஏய்ப்பு செய்ததை கண்டுபிடிச்சாங்க. 35 கோடியே 42 லட்சத்தி சில்லற, அதுதான் அவருடைய சம்பாத்தியமா காட்டியிருக்காரு 2015. ஆனா எடுத்த டாக்குமெண்ட்ல எக்கச்சக்கமா இருக்கு. இத பார்த்த வருமான வரித்துறை தான் 1.5 கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு செய்ததற்கான ஃபைனை போட்டாங்க, அபராதத்தை போட்டாங்க. உடனே இதை எதிர்த்து அண்ணன் மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்துக்கு, வருமான வரிக்கே மேல்முறையீடு பண்ணலாம், அதற்குன்னு சில தீர்ப்பாயங்கள் இருக்கு, அங்க போய் மேல்முறையீடு பண்றாரு. அங்க போய் மேல்முறையீடு பண்ணதுக்கு அப்புறம் தான் இவருக்கு 1.5 கோடி ரூபாய் வருமான வரி ஏய்ப்பிற்கான அபராதம் விதிக்கப்படுகிறது. இந்த பிரச்சனை இருக்கும்போதுதான் இப்போ அது விஸ்வரூபம் எடுக்குது. 2022 அவருக்கு இந்த வரி ஏய்ப்புக்கான அபராதம் விதிக்கப்படுது. 2022 இப்ப அரசியலுக்குள்ள வேற வந்துட்டாரு. ஊழலை வேற ஒழிக்க போறேன் அப்படின்ட்டாரு. அப்ப ஊழலை ஒழிக்கிறவர் முதல்ல வருமான வரி ஏய்ப்புக்கு சரி பண்ணிட்டு அதை கட்டிட்டு ஃபைனை கட்டிட்டுலாம் வரணும். அதெல்லாம் நான் கட்ட மாட்டேன் அப்படின்னு திரும்ப ஹைகோர்ட்ல மேல்முறையீடு போறாரு. சென்னை உயர் நீதிமன்றத்துல மேல்முறையீடு போறாரு. இந்த மேல்முறையீட்டு மனு தான் ஏற்கனவே விசாரணைக்கு இடைக்கால தடையும் விதிச்சிருந்தாங்க. இப்போதைக்கு 1.5 கோடி ரூபாய் கட்ட வேணாம் இருங்க அப்படின்னு தடை விதிச்சிருந்தாங்க. அதனுடைய தீர்ப்பு இன்றைக்கு வந்திருக்கு. இன்னைக்கு காலையில வந்திருக்கு. ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த தீர்ப்பு வந்துச்சு. அந்த தீர்ப்பு என்ன அப்படின்னா, வருமான வரித்துறை 1.5 கோடி ரூபாய் வரி விதித்தது, அதாவது அபராதம் விதித்தது என்பது செல்லும் என்று தீர்ப்பாயிருக்கு. சரிங்க, அண்ணன் மேல்முறையீடு போனாரு. எதை சொல்லி போனாரு? நான் வருமான வரித்துறையை ஏய்க்கல, நான் பில்லு கட்டாம இல்ல, வரி கட்டாம இல்ல, நான் யோகிய அப்படின்னு தானே போயிருக்கணும் அண்ணன். ஆனா அண்ணன் என்ன சொன்னார் தெரியுமா? 2015 கைப்பற்றப்பட்ட ஆவணங்களை வச்சு நீங்க 2022 நீங்க எப்படி ஃபைன் போடுவீங்க? இவ்வளவு காலதாமதமா ஏன் ஃபைன் போட்டீங்க? உடனே எல்லாம் ஃபைன் போட்டிருக்கணும் அப்படின்னு தான் அண்ணன் கோர்ட்டுக்கு போறாரு. புரியுதுங்களா? அண்ணன் நான் வரி ஏய்ப்பு செய்யல அப்படின்னு கோர்ட்டுக்கு போகல, நான் யாரையும் ஏமாத்தல அப்படின்னு கோர்ட்டுக்கு போகல, நான் யோகிய அப்படின்னு கோர்ட்டுக்கு போகல. அண்ணன் கோர்ட்டுக்கு போனது லேட்டா நீங்க எங்களுக்கு அபராதம் போட்டிருக்கீங்க, அதை ரத்து பண்ணுங்கன்னு தான் போறாரு. இப்போ நீதிமன்றத்துல வருமான வரித்துறை என்ன வாதத்தை வைக்கிறாங்கன்னா, 2015 இதை கண்டுபிடிச்சிட்டோம், இதை நாங்க கண்டுபிடிச்சு வருமான வரி ஏய்ப்பு நடந்திருக்கு அப்படின்னு சொன்ன போது வருமான வரி தீர்ப்பாயத்துக்கு போயிட்டாரு. இந்த வருமான வரி தீர்ப்பாயத்துக்கு போய் அவங்க தான் சொல்றாங்க வரி ஏய்ப்பு நடந்திருக்கு, அப்பனா நீங்க வரி ஏய்ப்புக்கு நீங்க ஃபைன் போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்ன பிறகுதான் இந்த 1.5 கோடி ரூபாய் ஃபைன் போடப்பட்டிருக்கு. இப்ப நமக்கு சில அடிப்படையான கேள்வி இருக்குங்க. ஏன் நம்ம சோப்பு சீப்பு வாங்கினா கூட அதுல ஒரு வரி எடுக்கிறாங்க? இதுக்கெல்லாம் மறைமுக வரின்னு பேரு. இப்ப நேரடியா சம்பாதிக்கிறதுக்கு ஓரளவுக்கு வரி கட்டுறாங்க. 15,76,000 வரைக்கும் நீங்க சம்பாரிச்சா வரி இல்ல, அதுக்கு மேல 1 ரூபாய் நீங்க சம்பாரிச்சாலும் வரி கட்டணும். இதுதான் இன்னைக்கு இருக்கிற நடைமுறை. அப்ப இத்தனை 1000 கோடி வச்சிருக்கிற அண்ணே, எனக்கெல்லாம் பணமே ஒரு பெரிய பிரச்சனையே இல்ல என்று சொல்ற அண்ணே, அந்த பர்ஃபார்மன்ஸ்ல உச்சத்துல இருக்கும் போதே நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்ற அண்ணே, 1 ரூபாய் கூட நான் மக்கள் பணத்தை எடுக்க மாட்டேன் என்று சொல்லுகிற அண்ணன் என்ன பண்ணிருக்கணும்? ஒரு தவறு நடந்துச்சு, அதை திருத்துறதுக்கு முயற்சி பண்ணிருக்கணும். அப்ப ஃபைனை கட்டி இதை போற போக்குல நெட்டாயில தட்டிட்டு போயிருந்தாருன்னா இந்த பிரச்சனை இன்னைக்கு இல்ல. தேர்தல் வரும்போது இப்படி நின்று அவமானப்பட வேண்டிய அவசியமே இல்ல. அப்ப சொந்த வருமானத்தை மறைத்து வருமான வரி செலுத்த மாட்டேன்னு ஏய்ப்பு செய்து அதுல 1.5 கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு செய்ததற்கான ஃபைனை கட்டுற அண்ணன் தான் ஊழல ஒழிக்க போறாரு. அண்ணன் தான் ஊழல ஒழிக்க பிறந்திருக்காரு. இப்ப நம்ம கேக்குற கேள்வி என்ன தெரியுங்களா? வருமான வரி நம்ம எது கட்டுறோம்? இந்த வருமான வரியை வைத்துதான் அடிப்படை கட்டமைப்புகளை ஒரு நாட்டுல உருவாக்குவோம். இந்த வருமான வரியை வச்சுதான்
மக்களுக்கு சாலை போடுறது, மின்சாரம் வைக்கிறது, எல்லாம் பண்றோம். பள்ளிக்கூடம் கட்டுறது, எல்லாமே மக்களுக்கான சகல விஷயங்களையும் இந்த வருமான வரியில தான் கட்டுறோம். வருமான வரியும் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. அப்ப இந்த வருமான வரியை கட்டுவதன் மூலமாக நாம் இந்த நாட்டுக்கு ஒரு பங்களிப்பை செய்கிறோம் என்று பொருள். நம்மலாம் அவ்வளவுலாம் சம்பாதிக்கல, அதனால நமக்கு அது பிரச்சனையே கிடையாது. அப்ப வருமான வரி கட்டுற அளவுக்கு சம்பாதிக்கிறவங்க அதுல ஒரு பகுதியை மக்களுக்கான நலனா நினைச்சுக்கிட்டு வருமான வரி கட்டினா பிரச்சனையே இல்லை. ஆனா நான் சம்பாதிப்பேன், நான் சம்பாதிச்ச பணத்துக்கே நான் வரி கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்ற அண்ணன் விஜய் போன்றவர்கள் எல்லாம் இந்த சமூகத்துல மாற்றத்தை செய்வேன்னு சொன்னா நம்புறதுக்கு தமிழ்நாட்டு மக்கள் என்ன முட்டாள்களா? முதல்ல உங்க பக்கத்துல இருக்கிற கேவலமான ஊழலை ஒழிங்க. நீங்க செய்கிற ஊழல்ல இருந்து வெளியே வாங்க. நீங்க செய்யற ஊழல்ல இருந்து சுய பரிசீலனை செய்து அதை சரி செய்யுங்க. அதுக்கப்புறம் ஊழலை ஒழிப்பதை பத்தி பேசலாம்.